வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விரைவில் விடுக்க நடவடிக்கை, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. நாட்டில் 203 பேருக்கு மூளைக்காய்ச்சல் பாதிப்பு, சுகாதார அமைச்சு அதிர்ச்சி தகவல். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 12 மணித்தியால நீர்வெட்டு. இலங்கை ஆட்சியாளரை நம்பாத இந்திரா காந்தி, புலிகள் பயிற்சி குறித்து ஜிஎல் பீரிஸ் வெளிப்பாடு. போலீஸ் பாதுகாப்பையும் மீறி தப்பிய இரட்டை கொலை சந்தேக நபர் டிக்கோயாவில் பதற்றம். கந்தலாயில் வீட்டின் சுவரை எடுத்து தள்ளிய காட்டு யானை, விவசாயி படுகாயம். சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டில் வரப்போகும் மாற்றம் அரசின் புதிய திட்டம். இரு விபத்துகளில் 3 உயிரிழப்பு. அம்பாறை, கொஸ்கொட பகுதிகளில் சோக சம்பவங்கள். தீவிரமடையும் தென்மேல் பருவமழை, மண் சரிவு, வெள்ள அபாய எச்சரிக்கை. எபோலா அபாயம், 3 நாடுகளுக்கு பயணத்தடை, கனடாவின் அதிரடி நடவடிக்கை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். யாழ்ப்பாண உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பெருமளவான காணிகளை விடுவிப்பதற்கு மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் காணி மக்களுக்கே என்பதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த காணிகளை விடுவிக்கும் முகமாக உயர்மட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டு காணி விடுவிப்பு தொடர்பில் கள ஆய்வுகளையும் மேற்கொண்டோம். இதில் உடனடியாக விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் பாடசாலைகளை விடுவிப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன. அதேவேளை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் பிரதான வீதிகளின் சில பகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றை விடுவித்து முழுமையாக வீதிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக விடுவிக்க முடியாத நிலையில் காணப்படும் காணிகள் குறித்து மேலும் ஆராயப்பட்டு எதிர்காலத்தில் விடுவிக்கக்கூடிய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம். அவ்வாறு விடுவிக்க முடியாத காணிகள் தொடர்பில் காணி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது குறித்து தீர்மானிக்க உள்ளோம். விமான நிலைய விரிவாக்கத்திற்காக எத்தனை ஏக்கர் காணிகள் தேவை என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. அந்த காணிகளை வழங்குவது குறித்து எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளோம். அதேபோல் விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விவசாய திணைக்கள அதிகாரிகளிடம் விவரங்களை கோரியுள்ளோம். அந்த தரவுகள் கிடைத்ததும் அக்காணிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றுகள் தெனியாறு, தியத்தலாவு, டிபில் கஸ்கடு மற்றும் கண்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நோய் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நோய் பரவலை கட்டுப்படுத்த தேவையான சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூளைக்காய்ச்சல் நோயின் அறிகுறிகள் வயது மற்றும் நோயின் தன்மையை பொறுத்து மாறுபடலாம். பொதுவாக காணப்படும் அறிகுறிகள் கடுமையான காய்ச்சல், கடும் தலைவலி, கழுத்து இறுக்கம் அல்லது கழுத்தை நகர்த்த சிரமம், வாந்தி அல்லது குமட்டல், வெளிச்சத்தை பார்க்க சிரமம், மயக்கம் அல்லது அதிக தூக்க நிலை, குழப்பம் அல்லது பேசுவதில் மாற்றம், வலிப்பு, உடல் பலவீனம், சிலருக்கு தோளில் சிரங்கு அல்லது புள்ளிகள். குழந்தைகளில் காணப்படக்கூடிய அறிகுறிகள் தொடர்ந்து அழுதல், பால் அல்லது உணவு அருந்த மறுத்தல், அதிக தூக்கம் அல்லது சோர்வு, காய்ச்சல். இந்த நிலையில் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கம்பகா மற்றும் மகரகம பிரதேச சபை அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று 12 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இன்று இரவு 7 மணி முதல் நாளை முற்பகல் 7 மணி வரையான காலப்பகுதிக்குள் இந்த நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அந்த சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அதிவேக வீதியின் கட்டுமான பணிகளுடன் தொடர்புடைய நீர்க்குழாய்களை இடமாற்றம் செய்யும் அத்தியாவசிய பராமரிப்பு பணி காரணமாகவே இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் இலங்கை ஆட்சியாளர்கள் மீதான சந்தேகமே அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எழுதிய எக்கட கெடுமை எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்கு உள்ளாகியிருந்தது. அதற்கு பிரதான காரணம் அவர் அமெரிக்காவுடன் மிக நெருக்கம் காட்டியமையாகும். ஒரு சிறிய நாடு தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையாளும் போது எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு திருகோணமலை விவகாரம் ஒரு கசப்பான வரலாற்று பாடமாகும். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை பராமரிப்பது தொடர்பான விவகாரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்க முயற்சி போன்றவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கருதினார். இந்த சந்தேகமே இந்திய அரசாங்கம் அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 2012 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அழுத்தங்கள் மிக தீவிரமானவை. சர்வதேச சமூகம் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் விடுதலை புலிகளின் ஆதரவு சக்திகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு இழுக்க முயற்சித்தார்கள். அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சீன வெளிவிவகார அமைச்சர்களான ஜாங் ஜியேச்சி மற்றும் வாங் ஜி, ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோர் வழங்கிய தூதரக ரீதியான ஒத்துழைப்பு மற்றும் வீட்டு அதிகார வாக்குறுதி போன்றவை எமது இறையாண்மையை பாதுகாத்தன. எமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றார். கட்டன் டிகோயா பகுதியில் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்து தப்பியோடியுள்ளார். தப்பியோடியவர் 47 வயதுடைய செல்லையா மனோஜ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை 5:45 மணியளவில் வைத்தியசாலை வளாகத்தில் இருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 21ஆம் தேதி இரவு டிக்கோயா பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் மூத்த தம்பதியினர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இவர் பொகவந்தலாவை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் கடந்த 23ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் தாலிக்கொடி உள்ளிட்ட தங்க நகைகள் ஏற்கனவே போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் போலீஸ் காவலில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு கம்பி மற்றும் கூர்மையான ஆயுதம் ஆகியவையும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னர் ஹாலியல, வட்டவளை, விக்டன், டிக்கோயா, லிந்துளை, பொகவந்தலாவ, புலத் சிங்கள, இங்கிரிய மற்றும் பிளியந்தலை உள்ளிட்ட பல பகுதிகளில் நடமாடியுள்ளதுடன் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தப்பியோடிய சந்தேக நபரை மீண்டும் கைது செய்வதற்காக சிறைச்சாலை அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து விசேட தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் அல்லது அவரை கண்டால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் கந்தலாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு வானிலை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கந்தலாய் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்தாக்குதலில் குடியிருப்பு ஒன்றின் சுவர்கள் இடிந்துள்ளதோடு வாழ்வாதார பயிர்களும் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் சமையலறை பகுதியில் திடீரென பலத்த சத்தம் கேட்டது. பதற்றமடைந்து வெளியே வந்து பார்த்தபோது காட்டு யானை ஒன்று வீட்டின் சுவரை உடைத்துக் கொண்டிருந்தது. நாங்கள் கூச்சலிட்டதும் அது வீட்டின் மற்றொரு சுவரையும் இடித்து தள்ளியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த எனது தந்தை இடிந்து விழுந்த சுவரின் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டார். பலத்த காயமடைந்த அவரை உடனடியாக மீட்டு கந்தலாய் ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் என தெரிவித்தார். இதேவேளை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களிலும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. நன்கு காய்த்துக் கொண்டிருந்த சுமார் 12 தென்னை மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மனித யானை மோதலால் தொடர்ந்து பாதிக்கப்படும் தங்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்க உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க செயற்பட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவுஸ்பே அமைப்பு மூலம் சம்பவ இடத்திலேயே போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து போலீசார்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர்.
வாகன சாரதிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்கவும் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதில் ஏற்படும் தாமதங்களால் பொதுமக்களின் நேரத்தையும் பொருளாதார செலவுகளையும் சேமிக்கவும் 2025 ஏப்ரலில் கௌபே கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக பிரதிபொலிஸ் மா அதிபர் WPJ சேனதீர தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் அனைத்து 9 மாகாணங்களிலும் விழிப்புணர்வு திட்டமும் இந்த அமைப்பை செயல்படுத்தும் பணியும் நிறைவடைந்துள்ளன. அதேவேளையில் இந்த சேவையை எளிதாக்கும் வகையில் லங்காபே மூலம் போலீஸ் நிலையங்களுக்கு சுமார் 4000 கைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளன. தகுதியான போக்குவரத்து அபராதங்களில் சுமார் 12% தற்போது கௌபே மூலம் செலுத்தப்பட்டு வருகின்றன. இருப்பினும் சில போக்குவரத்து அதிகாரிகள் கௌபே அமைப்பு மூலம் பணம் செலுத்துமாறு வாகன சாரதிகள் விடுக்கும் கோரிக்கைகளை நிராகரித்து அதற்கு பதிலாக அவர்களை போலீஸ் நிலையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்துவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகளை நாங்கள் விசாரித்த போது சில அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட சாதனங்களை எடுத்து செல்ல தவறியதும் சிலரது திறமையின்மை மற்றும் மனப்பான்மை தொடர்பான பிரச்சினைகளும் தெரிய வந்துள்ளது. ஒரு அதிகாரி தனக்கு அந்த அமைப்பு முறை பற்றி தெரியாது என்றோ அல்லது அந்த வசதி பயன்பாட்டில் இல்லை என்று கூறினாலோ அது கடமை தவறு மற்றும் ஒழுங்குமீறலாக அமையும். கௌபே மூலம் பணம் செலுத்த அனுமதிக்க மறுக்கும் அதிகாரிகள் மீது 0704756600 என்ற ஹாட்லைன் மூலம் முறைப்பாடு அளிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்வதற்கு பதிலாக வயது குழுக்களின் அடிப்படையில் அதனை ஒழுங்குபடுத்தும் முறைமை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவினால் முன்வைக்கப்பட்ட 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை குறித்த முன்மொழிவு தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய சூழலில் தொழில்நுட்பத்தை சிறுவர்களின் வாழ்க்கையில் இருந்து முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது. இதற்காக வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஒன்றை கொண்டுவர அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டார். இதன்படி மிக சிறிய வயதுடைய குழந்தைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் நடுத்தர வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த இணையதளங்களுக்கான அணுகல்களும் 16 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பொறுப்பான முறையில் பயன்படுத்தும் சுதந்திரமும் வழங்கப்படலாம் என அவர் விவரித்தார். இந்த கட்டுப்பாடுகளை நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து தொழில்நுட்ப ரீதியான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் முழுமையான தடைக்கு பதிலாக கட்டுப்பாடுகளே விதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்தார். கந்தளாய் கல்வி வலயத்திற்கு உட்பட்டு பாடசாலை ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தில் பெருமளவிலான முறைகேடுகள் இடம்பெற்று வருவதாகவும் இதனை மேற்பார்வை செய்ய வேண்டிய ஆசிரியர்கள் அலட்சிய போக்கோடு செயல்படுவதாகவும் பெற்றோர்கள் கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். அரசாங்கத்தினால் மாணவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காகவும் பாடசாலைக்கு மாணவர்களின் வருகையை உறுதி செய்வதற்காகவும் பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டு இந்த மதிய உணவு திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆயினும் கந்தளாய் பகுதியில் உள்ள இப்பாடசாலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு மிகவும் தரம் குறைந்ததாகவும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாகவும் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. சில தினங்களில் சமைக்கப்படும் உணவுகள் உண்ண முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் ஊட்டச்சத்து விதிகளுக்கு புறம்பான முறையில் மிக குறைந்த செலவில் உணவு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதாகவும் பெற்றோர் சுட்டிக்காட்டுகின்றனர். பாடசாலையில் விநியோகிக்கப்படும் உணவின் தரம், அளவு மற்றும் சுத்தத்தை பரிசோதித்து அதனை உறுதிப்படுத்திய பின்னரே மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது விதியாகும். இதற்கென பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அடங்கிய குழுவினர் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பாடசாலையின் பொறுப்பதிகாரிகளும் ஆசிரியர்களும் உணவின் தரம் குறித்து எவ்வித அக்கறையும் காட்டாமல் தங்களது கடமைகளில் தீவிர அலட்சிய போக்கை கடைபிடித்து வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த மதிய உணவு மோசடி மற்றும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு குறித்து வெளிய கல்வி அதிகாரிகள் மற்றும் மாகாண கல்வி திணைக்களம் உடனடியாக தலையிட்டு முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். அம்பாறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு டிராக்டர் சந்திக்கு அருகில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதிய கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் புத்தங்கல பகுதியில் இருந்து ஹால்மன்களை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் பாலிகா சுற்றுவட்டம் பகுதியில் இருந்து அம்பாறை பொது வைத்தியசாலை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 பின்னால் அமர்ந்திருந்த 3 காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் ஒருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் தடியந்தலாவ மற்றும் நவகம்புர பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும்
24 வயதுடைய இரு இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அம்பாறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கொஸ்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி கொழும்பு பிரதான வீதியின் யாழைகம சந்திக்கு அருகில் இடம்பெற்ற மற்றொரு விபத்திலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி நோக்கி பயணித்ததாக கூறப்படும் அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று பாதசாரி ஒருவரை மோதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பலத்த காயமடைந்த பாதசாரி பலப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் விபத்து ஏற்படுத்திய வாகனமும் சாரதியும் தொடர்பில் கொஸ்கொட போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாட்டில் தென்மேல் பருவமழை நிலை பெற்றுள்ளமையால் தென்மேல் பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என இத்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே காங்கேசந்துறையில் இருந்து மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள குருவிட்ட, ரத்தினபுர, அயக்கம மற்றும் எகலியகுட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் மத்துகம மற்றும் புலத் சிங்கள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தில் தெரணியாகல, யட்டியாந்தோட்டை, தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல மற்றும் புலத்துஹோகுபிட்டிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமோ பிரதேச செயலாளர் பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் எலபாத, நிவித்திகள, பெல்மடுல, கிரியல மற்றும் கெலவான பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை களுகங்கை அண்மித்துள்ள மில்லகந்த பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கையும் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. எபோலா வைரஸ் பரவும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் ஆப்பிரிக்காவின் 3 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தற்காலிக பயண தடை விதிக்க கனடா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி கொங்கோ ஜனநாயக குடியரசு, உகண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் வசிப்பவர்கள் புதன்கிழமை முதல் 90 நாட்களுக்கு கனடாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எபோலா வைரஸ் கனடாவுக்குள் நுழைவதையும் அதன் பரவலையும் தடுப்பதற்காக எடுக்கப்பட்டதாக கனடா அரசாங்கம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் புந்திபுக்கியோ வகை எபோலா வைரஸ் காரணமாக தேசிய அளவில் தொற்று நோய் நிலை ஏற்படும் அபாயம் மிகவும் அதிகம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்திருந்தது. இதற்கிடையில் கடந்த சில வாரங்களில் இந்த 3 நாடுகளுக்கும் பயணம் செய்து அமெரிக்கர் அல்லாத குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியிருந்தாலும் நோய் அறிகுறிகள் இல்லாத கனடிய பிரஜைகள், நிரந்தர பதிவிட உரிமையாளர்கள் மற்றும் பிற வெளிநாட்டவர்கள் மே 30 முதல் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா மற்றும் பஹாமாஸ் ஆகிய நாடுகளில் இதுவரை எந்தவொரு எபோலா நோயாளியும் உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கல்வியம் காடு தேவாலய வீதி திருநெல்வேலி கிழக்கை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகேஸ்வரி செல்லத்துறை அவர்கள் 25/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உடுத்துறை கிழக்கு 10ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணபதி பிள்ளை முத்துமணி அம்மா அவர்கள் 25/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி உருத்திரபுரம் வடக்கு இலக்கம் 11 சக்திபுரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுகந்தன் கஜிதா அவர்கள் 25/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார்.
ரத்தினபுரியை புறப்படமாகவும் வவுனியா கூமாங்குளத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தர்மலிங்கம் நிர்மலாதேவி அவர்கள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.